யமன்கிட்ட இருந்து தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக சிவனை சரணடைறாரு மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயனை காப்பாத்துறதுக்கு கால சம்கார மூர்த்தியா உருவெடுத்து யமனை அழிக்கிறாரு சிவபெருமான். இதனால பிரபஞ்சத்துல பிறப்பு மற்றும் இறப்புல பல குழப்பங்கள் ஏற்படுது. நோய்களின் அதிபதியான மாயாசுரன் அதிக அளவுல நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்கான். இதை பார்த்து கோவமடைஞ்ச பார்வதி தேவி தன்னோட அம்சமான மாரியம்மனை உருவாக்கி மாயாசுரனை அழிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. மாரியம்மன் மாயாசுரனையும் அவரோட சகோதரர்களையும் அழிச்சு அவர்களோட தலைய ஒட்டியானமா போட்டு மக்களை நோய்கள்ல இருந்து விடுவிக்கிறாங்க. அதன் பிறகு சிவபெருமான்ட்ட ஆசி பெற்று தன் அண்ணன் வசிக்கும் 108 திவ்ய தேசங்கள்ல முதன்மையான ஸ்ரீரங்கத்துல வைஷ்ணவி தேவியா மக்களுக்கு அருளிச்சிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அம்மனுடைய சில தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அங்கிருந்த சுவாமிகள் வந்து பார்க்கும்போது அம்மனோட முகம் ரொம்பவே செவந்து அம்மனுடைய கோரை பற்கள் வெளியே தெரிஞ்சிருக்கு. அம்மனோட உக்கிரத்தை தணிக்க பால் அபிஷேகமும் பண்ணப்படுது. எதனால இப்படி ஆச்சுன்னு தெரியாம இருக்கப்போ அந்த இடத்துல ஒரு அசிரீரி கேக்குது. மக்கள் மயூரி அப்படிங்கிற ஒரு அம்மை நோயால அவதிப்படுறாங்க. அவங்கள நான் தான் காத்து ரட்சிக்கணும். அதனால எனக்கு தனியா ஆலயம் அமைச்சு வழிபடுங்க. அந்த இடம் எங்கன்னு நானே உங்களுக்கு ஒளியா இருந்து சொல்றேன்னு சொல்றாங்க. ரங்கநாதர் கோயில்ல இருந்த ஜிஎஸ் சுவாமிகளும் அம்மனுடைய சிலையை வேறு இடத்துக்கு எடுத்துட்டு போலான்னு முடிவு பண்றாங்க. வைஷ்ணவி தேவியோட சிலையை பல்லக்குல தூக்கிட்டு இரவு முழுக்க நடந்து போறாங்க. இரவு முழுக்க ஒளியா வந்து வழிகாட்டின அம்மன் அந்த இடத்துல மறைஞ்சு போறாங்க. கண்ணனூர் அரண்மனை மேட்ல அம்மனுடைய சிலையை கீழே வச்சுட்டு ஓய்வெடுக்கிறாங்க. காலையில மறுபடியும் அம்மனுடைய சிலையை தூக்க முற்படுறாங்க. ஆனா தூக்க முடியல. மறுபடியும் ஒரு அசிரீரி கேக்குது. அதுல இந்த இடத்துல தான் நான் வசிக்க விரும்புறேன். இங்க இருந்து நான் மக்களை நோய்கள்ல இருந்து ரட்சிக்கிறேன். இந்த இடத்துல என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் ஸ்ரீரங்கம் போங்கன்னு சொல்றாங்க. அதன் பிறகு அந்த வேப்ப மரம் நிறைந்த காடுகள்லயே வைஷ்ணவி தேவி மாரியம்மனா மக்களுக்கு அருளிச்சிருக்காங்க. கிபி 17ஆம் நூற்றாண்டுல திருச்சி ஆட்சி செஞ்ச விஜயநகர மன்னரான சொக்கநாத நாயக்கர் தென்னாட்டு மீது படையெடுத்து போறாரு. அப்படி செல்லும் போது அம்மன் வாழும் இந்த கண்ணமனூர் காட்டுல தன் படைகளோட தங்குறாரு. அங்க இருக்கிற அம்மன் கிட்ட தான் போர்ல ஜெயிக்கணும்னு வேண்டுறாரு. அப்படி ஜெயிச்சுட்டா அம்மனுக்கு புதிதா கோயில் கட்டி தரதாவும் சொல்றாரு. மன்னர் சொன்னது போலவே அவர் போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அம்மனுக்கு புதிதா ஆலயம் எழுப்பப்படுது. அதுதான் நம்ம இப்போ கும்பிடுற சமயபுரம் மாரியம்மன் கோயில். கண்ணமனூர் காட்டுல வேப்ப மரங்களுக்கு இடையில இருந்த அம்மனுக்கு அங்கேயே ஒரு கோயிலும் எழுப்பப்பட்டு ஆதி மாரியம்மன் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது. சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருந்து சரியா ஒரு 5 கிலோமீட்டர்ல ஆதி மாரியம்மன் கோவில் இருக்கு. இந்த ஆதி மாரியம்மன் கோவிலுக்கு விக்ரமாதித்ய மன்னர் வந்து வழிபட்டதா சொல்லப்படுது. வேப்பமர காட்டுல இருந்து அம்மன் வந்ததுனால சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல தலை விருட்சமா வேப்ப மரமே சொல்லப்படுது. இன்றளவும் அம்மன் கையில தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலமா வரதா நம்பப்படுது. அம்மனோட முன்மண்டபத்துல படுத்து தூங்குறவங்களுக்கு அம்மனுடைய கொலுசு சத்தம் இரவு நேரங்கள்ல கேக்குமாம். உலக மக்கள் நன்மைக்காக 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பாங்களாம். இந்த 28 நாட்கள் அம்மனுக்கு தலகைகளும் நெய்வேத்தியமும் கிடையாது. கூழு, இளநீ, பானகம் இதெல்லாம் தான் அம்மனுக்கு படைக்கப்படும். இந்த 28 நாள் விரதம் நல்லபடியா நடக்கணும்னு அம்மனுக்கு பூக்களால அலங்காரம் பண்ணுவாங்க. இதுதான் பூச்செறிதல்னு சொல்லுவாங்க. தன்னுடைய அண்ணனான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பெருமாள் இருந்து அம்மனுக்கு பட்டுப்புடவைகள், பூக்கள், நகைகள் எல்லாமே சீராக கொண்டு வருவாங்களாம். இதுதான் தீர்த்தவாரி விழான்னு சொல்றாங்க. தான் அண்ணங்கிட்ட இருந்து வர முதல் பூவை கொண்டுதான் அம்மன் விரதத்தையும் ஆரம்பிப்பாங்களாம். அம்மனோட விக்கிரகம் மூலிகையால செய்யப்பட்டதுனால அதுக்கு அபிஷேகங்கள் கிடையாது. உற்சவர் அம்மன் சிலைக்கு மட்டுமே அபிஷேகங்கள் செய்யப்படும். அம்மன் சிவனோட அம்சமா கருதப்படுறதுனால இங்க குங்குமத்துக்கு பதிலா விபூதி தான் சிறப்பு பிரசாதமா கொடுக்கப்படுது. பக்தியோட விரதம் இருந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தை தருவாங்க இந்த சமயபுரத்து மாதிரி. ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செஞ்சப்போ ஒரு முறை இரவு நேர ஊரடங்கு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு வந்தா சுட்டுக் கொல்லப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை கண்காணிக்கிறதுக்கு அதிகாரியும் நியமிச்சிருக்காங்க. ஒரு நாள் அந்த அதிகாரி ஒரு பெண் தீச்சட்டியோட நடந்து போறத பாக்குறாரு. அந்த பெண்ணை நிக்கும்படி சொல்றாரு. ஆனா அந்த பெண் நிக்காம போயிட்டே இருக்கறனால தன் கையில இருந்து துப்பாக்கியால சுடுறாரு. அந்த பெண்ணுக்கு எதுவுமே ஆகல. அந்த பெண் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிட்டே இருக்காங்க. கூட காவலுக்கு இருந்த அந்த ஊர்க்காரரை இது பெண் இல்ல, நாங்க கும்பிடுற மாரியம்மன் ஊர்காவலுக்காக போயிட்டு வராங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை நம்பாத துரை ரொம்பவே ஏளனமா சிரிச்சுக்கிட்டு அந்த பெண்ணை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்காரு. கோயில் கிட்ட போனதும் அந்த பெண்மணி மறைஞ்சும் போறாங்க. மூடி இருக்க அந்த கோயில் கதவு வழியா உள்ள எட்டி பாக்குறாரு. அங்கிருந்து வர வெளிச்சம் பட்டு அவருக்கு கண்ணும் தெரியாம போகுது. அதன் பிறகுதான் வந்தது மாரியம்மன் உணர்றாரு. அதுக்கப்புறம் மனமுருகி மாரியம்மன் மன்னிப்பும் கேட்கிறாரு. மாரியம்மன் மன்னிச்சு அவருக்கு மீண்டும் கண் பார்வையும் கொடுக்கறாங்க. அதன் பிறகு மாரியம்மனுக்கு கண்மலர் வாங்கி வச்சு வேண்டுதலையும் நிறைவேற்றுறாரு. உண்மையான பக்தியோட தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தை அள்ளி தருவாங்களாம் இந்த சமயபுரத்தை மாதிரி. ஒரு முறை சமயபுரம் போயிட்டு வந்தாவே எல்லா நோய்கள்ல இருந்தும் விடுபட முடியும்னு மக்களால நம்பப்படுது.